அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போறோம்னா, சிசிஎன்ஏல செகண்ட் கிளாஸஸ் நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்ற கிளாஸஸ் பார்க்க போறோம். ஸோ இப்போ பேசிக்கா எந்த ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன நீங்க உங்களோட கெரியரை ஜாயின் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் நீடா வந்து சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்மளுக்கு தேவைப்படுது. சிசிஎன்ஏ சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அகாடமின்னு சொல்லின்ற அந்த இன்ஸ்டியூட் மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு தேவைப்படுது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஃபர்தரா எந்த ஒரு பிளேஸ்மெண்ட் நீங்க அட்டெண்ட் பண்றதுனாலும் சரி, சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் போக முடியும். ஓகேவா? ஸோ அதான் சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அகாடமின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன கிளாஸஸ் பார்க்க போறோம்னா, ஒரு நெட்வொர்க் டிவைசஸ்ல என்னென்ன டிவைசஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நெட்வொர்க்ல என்னென்ன டிவைசஸ் இருக்கு அப்படின்ற கிளாஸஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வெல்கம் டு த ஏசி டெக். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்காண்டி. ஸோ ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்புக்கோ, ஒரு லேப்டாப்ல இருந்து மொபைல் ஃபோனுக்கோ நம்ம வயர் மூலியமாவோ, வயர்லெஸ் மூலியமாவோ கம்யூனிகேஷன் ப்ராசஸ் பண்றோம்ல. அதே மாரி இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து எங்கேயோ இருந்து சர்வர்ல இருந்து யூடியூப் சர்வர்ல இருந்து இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோஸ். ஸோ இந்த வீடியோஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில்ல. அதாவது அங்கிருந்து இங்க டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணதில்ல. அதுக்கு என்னென்ன டிவைசஸ் தேவை? அதுக்கு இடையில என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு? ஒரு கம்பெனி இருக்குன்னா, கம்பெனில சர்வர் இருக்கும், பிரிண்டர் இருக்கும், மல்டிபிள் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? என்ன டிவைசஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க? அப்படின்றத பத்தி பாக்குறது தான் இந்த நெட்வொர்க் டிவைசஸ். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் டிவைசஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஒரு டிவைஸ், ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு நீங்க டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ஒரு லேப்டாப்ல இருந்து ஒரு பிசில இருந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் சிஸ்டமுக்கு ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ஸோ அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத சாரி என்ன மாதிரி உங்களுக்கு டேட்டாஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்றத இந்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹப், சுவிட்ச், ரவுட்டர் அண்ட் ஃபயர்வால். ஸோ இது நாலுமே வந்து டிஃப்ரெண்டான ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் வந்து பண்ணுது. ஓகேவா? ஸோ ஹப்போட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். சுவிட்சோட ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி தான். ரவுட்டர் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான். ஃபயர்வால் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனும் ஒவ்வொன்றுக்கு ஒன்றும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்க்க போறோம். இதுதான் மேஜரா எந்த ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இந்த 4 டிவைசஸ் கண்டிப்பா தேவைப்படும். அது போக நிறைய இருக்கு. பிரிட்ஜ் இருக்கு, ஏபி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா போகும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு பேசிக்கான நெட்வொர்க் டிவைசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹப். இதுதான் நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்குல்ல, இதுதான் வந்து ஹப். இந்த ஹப் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் நம்பர் ஆஃப் சிஸ்டமுக்கு வந்து நம்மளால டேட்டாஸை ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த மெசேஜ் சென்ட் பண்றது வந்து எல்லா விதமான நெட்வொர்க்குக்கும், எல்லா விதமான சிஸ்டத்துக்கும் என்னால என்ன பண்ண முடியும்னா, அந்த ஹாயின் மெசேஜை சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஹப். ஸோ பேசிக் டிவைஸ் தட் கனெக்ட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் இன் அ லேன் நெட்வொர்க். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நெட்வொர்க்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்க பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க் தரேன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்து உள்ள கிளாஸஸ் என்னென்ன டிவைசஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல ஹப் அப்படின்றது என்ன அப்படின்னா, மல்டிபிள் டிவைசஸ், அதாவது என் நம்பர் ஆஃப் டிவைசஸ். என் நம்பர் ஆஃப் டிவைசஸ் சொல்றத மினிமம் ஒரு 8 to 10 டிவைசஸ் அப்படின்றத ஒரு சிம்பிளா ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதா அந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா, பிசிக்கல் ஏரியா நெட்வொர்க் ஒர்க்கஸ் ஆன் லேயர் 1.
இந்த லேயர் 1 ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றதெல்லாம் கம்மிங் அதர் கிளாஸஸ்ல ஓஎஸ்ஐ மாடலை பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த வீடியோல நான் போடுறேன். ஜஸ்ட் ஹப்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ வென் இட் ரிசீவ் டேட்டா ஃப்ரம் ஒன் டிவைசஸ் இட் ப்ராட்காஸ்ட் த டேட்டா டு த ஆல் அதர் டிவைசஸ் இன் த நெட்வொர்க். ஸோ ஒரு டிவைசஸ்ல ஒரு டேட்டாவை நான் ஒரு லேப்டாப்ல இருந்து இன்னொரு லேப்டாப்புக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஹப் மூலியமா அனுப்பும்போது அந்த ஹப்ல கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா டிவைசஸ்லயுமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த டேட்டாஸை ஷேர் பண்ணும். ஓகேவா? அதான் ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ காசஸ் அ லாட் ஆஃப் அன்னெசரி டிராஃபிக், நோ டேட்டா ஃபில்டரிங். ஸோ எனக்கு டேட்டா டிராஃபிக் வந்து நிறைய நடக்கும், டேட்டா ஃபில்டரிங் வந்து அந்த அளவுக்கு நடக்காது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க போட்டிருக்கேன். ஒரு லவுட் ஸ்பீக்கர், நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல ஒரு ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாராலையும் கேட்க முடியும்ல, அதுதான் வந்து ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ ஹப் அப்படின்றது என்ன அப்படின்னா மல்டிபிள் நம்பர் ஆஃப் டிவைசஸை கனெக்ட் பண்றது. அட் த சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேஷனை மல்டிபிள் நம்பர் ஆஃப் சிஸ்டத்துக்கும் அது என்ன ஆகும்னா சென்ட் ஆகும். ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி இருக்காது, அது போக டேட்டா டிராஃபிக் எனக்கு அரேஞ்ச் ஆகும். ஸோ டேட்டா டிராஃபிக் எனக்கு அக்கர் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து என்ன பாக்குறீங்கன்னா சுவிட்ச். ஸோ சுவிட்ச்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே வந்து வீட்டில் சுவிட்ச் தெரியும், லேம்ப் சுவிட்சு, ஃபேன் சுவிட்சுன்னு. ஸோ வரக்கூடிய இபி கனெக்ஷனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஃபேனுக்கு தனியா, டிவிக்கு தனியா, ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு தனியா வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கு தனியா நீங்க சுவிட்ச் போட்டிருக்கீங்க. அதே மாதிரிதான் ஒரு நெட்வொர்க் செக்ஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபீஸ் வந்து இங்க எங்க கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு VLAN பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சுவிட்ச். ஓகேவா? இந்த சுவிட்ச்ல 24 போர்ட்ஸ் இருக்கும், 24 போர்ட் இருக்கும். 24 போர்ட்ல நம்ம 24 பிசிஸ், 24 டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹப்புக்கும் சுவிட்சுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து எனக்கு மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா டேட்டாஸை ஷேர் பண்ணும். அதுவும் இல்லாம எந்த சிஸ்டத்துக்கு இப்போ நான் பர்டிகுலரா ஏன்ற சிஸ்டம், சின்ற சிஸ்டத்துக்கு நான் டேட்டா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு மட்டும் என்னால் டேட்டா ஷேர் பண்ண முடியும். பிலையோ இல்லை டிலையோ வேற அதில் கனெக்ட் ஆகிருக்க எந்த சிஸ்டத்துக்கே எனக்கு டேட்டா ஷேர் ஆகாது. ஸோ அதனால ஒரு செக்யூரிட்டி பர்பஸா இது என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். இந்த சுவிட்ச் வந்து ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து லேயர் 2 அண்ட் லேயர் 3 நெட்வொர்க்ல யூஸ் பண்றாங்க. ஓகேவா? லேயர் 2 அண்ட் லேயர் 3 ப்ரோட்டோகால் ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து என்ன பண்றாங்கன்னா இது யூஸ் பண்றாங்க. இப்போ மேக்ஸிமம் லேயர் 2 அண்ட் லேயர் 3, இப்போ லேயர் 3 சுவிட்சும் வந்துருச்சு. ஸோ இது என்ன ப்ராசஸ், இதனால என்ன அட்வான்டேஜஸ்னா ரெடியூஸ் டிராஃபிக் அண்ட் இன்க்ரீஸ் த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகும், அதே சேம் டைம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எங்க யூஸ் பண்ணுவாங்க? ஹோம் அண்ட் ஆஃபீஸ். எல்லா ஆஃபீஸ்லயுமே கண்டிப்பா இந்த சுவிட்ச் அப்படின்றது இருக்கு. அதாவது நெட்வொர்க் ரிலேட்டடா ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஆஃபீஸ் எல்லாமே, டேட்டா சென்டர்ஸ் எதுனாலும் சரி இந்த சுவிட்ச் கண்டிப்பா இருக்கும். இது மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கலா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு மட்டும் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, மல்டிபிள் செக்ஷன்ஸ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், VLAN இந்த மாதிரி செக்ஷன்ல கம்யூனிகேட் பண்றதுனாலும் சரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சுவிட்சோட ஃபங்க்ஷன். ஓகேவா? இது மேக் அட்ரஸ், ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ்லாம் இருக்கு. ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு பிசிக்கல் டிவைஸை நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல பிசிக்கல் டிவைஸ், அதாவது இப்போ லேப்டாப் இருக்கட்டும், டெஸ்க்டாப் இருக்கட்டும், இந்த மாதிரி அதுல வந்து ஒரு மேக் அட்ரஸ் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அதாவது அதோட நேம் மாதிரி மேக் அட்ரஸ்ன்றது. ஸோ ஒரு லேப்டாப்ல கண்டிப்பா இருக்கும். எந்தெந்த நெட்வொர்க் டிவைசஸ்ல எல்லாமே வந்து மேக் அட்ரஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஷேர் பண்றது தான் இந்த இந்த சுவிட்சோட வேலை. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ ஒரு லெட்டர்ல ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்டாம்பை பேஸ் பண்ணி 2 அட்ரஸ்ல எந்த லொகேஷன்ல இருக்காங்களோ அவங்கள டெலிவரி பண்றதுதான் இந்த சுவிட்சோட வேலை. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டரை டெலிவரி பண்றாங்கன்னா அந்த 2 அட்ரஸ்ல ஸ்டாம்ப் போட்டிருப்பாங்க, பின்கோட் போட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் வந்து அங்க கண்டிப்பா போகும், வேற எந்த லொகேஷனுக்குமே போகாது. ஒரு கொரியர் அனுப்புறீங்கனாலும் சரி. ஸோ அதுதான் வந்து சுவிட்ச். ஓகேவா? ஹப்ன்றது வரக்கூடிய லெட்டர் எல்லா வீட்டுக்கும் டெலிவரி பண்றதுதான் ஹப். சுவிட்ச்ன்றது வரக்கூடிய போஸ்ட் வந்து அந்த கரெக்டான அட்ரஸ்ல மட்டும் டெலிவரி பண்றதுதான் வந்து சுவிட்ச். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சுவிட்சோட கான்செப்ட். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரவுட்டர் அப்படின்றது என்னன்னா ஒரு வைட் ஏரியா நெட்வொர்க்ல எனக்கு டேட்டாவை ஷேர் பண்றதுதான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா டேட்டாவை ஷேர் பண்ணும். வயர்லெஸ் மூலியமா எனக்கு டேட்டாவை ஷேர் பண்றது இந்த ரவுட்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ வயர்லெஸ் மூலியமா டேட்டாவை ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு, இப்போ எக்ஸாம்பிள் மதுரையிலே வந்து அண்ணா நகர்ல இருந்து இன்னொரு ஏரியாவுக்கோ, சிம்மக்கலுக்கு, மாட்டுத்தாவணிக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் வேற வேற எனக்கு ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல உள்ள டேட்டாஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா
இந்த மாதிரி ரவுட்டரை பேஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா என்னோட டேட்டாஸை ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் ஒவ்வொரு நெட்வொர்க் டிவைசஸை பற்றி. ஓவரால் நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே ஒவ்வொன்றா இன்டெப்த்தாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு நேம் போர்டு. இப்போ நீங்கள் ட்ரெயின் ஜங்ஷனில் வெயிட் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அன்னோன் பர்சன்ஸ் வராங்கன்னா நேம் போர்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, இவங்களுக்காண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரவுட்டர் அப்படின்றது ஒரு டேட்டாவை ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து கரெக்டான பாத்துல எடுத்துட்டு போறது. இப்போ வந்து நம்ம ஒரு டைவர்ஷன் வச்சிருப்பாங்க, டேக் டைவர்ஷன் லெஃப்ட் டு ரைட், அந்த ரோட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது டைவர்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ எந்தெந்த கூகுள்லேயே வந்து டைவர்ஷன் சொல்லுதுல, லொக்கேஷனுக்கு போகணும்னா லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க, ரைட் டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ண வைக்குதுல்ல. ஸோ அதுதான் வந்து ரவுட்டர். ஸோ வரக்கூடிய டேட்டாவை கரெக்டான லொக்கேஷன்ல டெஸ்டினேஷன்ல ரீச் பண்ண வைக்கிறது தான் ரவுட்டர். த்ரூ ஆன் ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி இது என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு வயர்லெஸ் ரவுட்டர். இப்போ நான் இமேஜ்ல காமிக்கிறது வந்து ஒரு வயர்லெஸ் ரவுட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் பார்க்கறது இந்த ஃபயர்வால் தான். ஸோ ஒரு டேட்டாவை ஒரு பிசில இருந்து இன்டர்நெட்டுக்கு கொண்டு போறீங்கன்னா ஃபயர்வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வரக்கூடிய டேட்டா செக்யூரான டேட்டாவா எப்படி இருக்கு, இந்த டேட்டால வந்து எதுவும் ஃபயர்வாலா, அதாவது ஹேக்கர்ஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஃபைல்ஸ் உள்ள வச்சிருக்காங்களா. ஸோ இன்டர்நெட்ல இருந்து வந்தாலும் சரி, பிசில இருந்து வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த ஃபயர்வால் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேபேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கு, ஹார்ட்வேர் லைன்ல இருக்கு. ஸோ ஃபயர்வாலை பத்தினா பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காண்டி தான் இந்த ஃபயர்வால் வச்சிருக்காங்க. ஓகேவா? இது எந்தெந்த லேயர்ல ஒர்க் ஆகும்னா லேயர் 3 அண்ட் லேயர் 7ல வந்து லேயர் 3 அண்ட் லேயர் 7ல, அதாவது OSI மாடல்ல 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர்ஸ்ல அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், இந்த 3 லேயர்லையும் பேஸ் பண்ணி அதுக்கு கீழே வரக்கூடிய லேயர்ஸ்லையும் வந்து 3 லேயர்ஸ்ல இருந்து ஒர்க் ஆகக்கூடியதான் இந்த ஃபயர்வாலோட ஃபங்க்ஷன். நெட்வொர்க் டு அப்ளிகேஷன் லேயர். ஸோ என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த மாதிரி 7 லேயர்ஸ் இருக்கு OSI மாடல்ல. நம்ம எந்த ஒரு டேட்டாவை சென்ட் பண்றதுனாலும் சரி, டிரான்ஸ்மிட் பண்றதுனாலும் சரி, ரிசீவ் பண்றதுனாலும் சரி, இந்த 7 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா எனக்கு டேட்டா சென்ட் ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய OSI மாடலுக்குரிய லேயர்ஸ் தான் இது. இதை பத்தின நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணோம்னா ஐபி அட்ரஸை ஃபில்டர் பண்ணும், ஃபில்டர் டிராஃபிக் பண்ணும், போர்ட் எந்தெந்த போர்ட் வழியா நம்மளுக்கு அனுப்பணும், ரிசீவ் பண்ணணும், டிரான்ஸ்மிட் பண்ணணும். இப்போ நார்மலா ஒரு போர்ட் அப்படின்றது என்னன்னா உங்களோட லேப்டாப்ல பென்ட்ரைவ் மாட்டுறீங்களா யூஎஸ்பி போர்ட், லேண்ட் போர்ட் மாட்டுறீங்களா RJ45 அது ஒரு போர்ட்டு, ஆடியோ ஜாக் மாட்டுறீங்களா அது, இதுல எல்லாமே போர்ட். இதுக்கு எல்லாமே ஒரு தனி நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த போர்ட் தான் எனக்கு எனேபிள் பண்ணும், இந்த போர்ட் எனேபிள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு சர்டைன் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபயர்வாலோட கான்செப்ட். ஸோ ப்ரொடெக்ட் த நெட்வொர்க் ஃப்ரம் த அன்ஆத்தரைஸ்டு அசஸ் அண்ட் அட்டாக் ஆர் ஹார்ம்ஃபுல் டேட்டா. ஸோ ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் டேட்டாவோ இல்லை அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து என்னோட நெட்வொர்க்குள்ள வராங்களோ அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த ஃபயர்வாலோட வேலை. ஸோ இந்த ஃபயர்வாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டு. இப்போ நார்மலாக ஒரு ஐடி ஆஃபீஸ்க்கோ இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு போறீங்கனாலும் சரி, உங்களோட ஐடி கார்டில் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்கள் பயோமெட்ரிக் வைக்கிறீங்கனாலும் சரி, இது பண்ணுறதுனாலும் சரி, உங்களோட வெரிஃபிகேஷனை ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் அடுத்து உள்ளே போக முடியும். யார் வேணாலும் உள்ளே போக முடியாது. ஸோ இதுதான் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வரக்கூடிய டேட்டாஸை என்ன மாதிரி எதுவும் ஹேக்கர் அட்டாக்ஸ் இருக்கா இல்லை அன்னோன் பார்ட்டியிலேருந்து வருதா அந்த டேட்டாஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இந்த ஃபயர்வாலோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு நெட்வொர்க்கோட பேசிக் டிவைஸான ஹப், சுவிட்ச், ரவுட்டர் அண்ட் ஃபயர்வால். ஓகேவா? அந்த 4 டிவைஸோட பேசிக், ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ். ஹப், சுவிட்ச், ரவுட்டர் அண்ட் ஃபயர்வால் ரொம்ப பேசிக்கான டீடைல்ஸ். ஓகேவா? இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம வந்து எசிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் நடத்துகிறோம். ஸோ இதில் வந்து மொபைல் ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங், பிசிபி டிசைன்ஸ் இது எல்லாமே இந்த கிளாஸஸில் இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸில்.
இதை பத்தின எல்லா விதமான சர்வீஸ் லெவல் போர்ட் ட்ரைனிங் வந்து கம்மிங் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. ஸோ நீங்க அதை பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லி தரேன். உங்களுக்கு இந்த கிளாஸை பத்தினா உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.